மைண்ட் யோர் வேர்ட்ஸ். சாரி டு சே, பட் இந்த மாதிரி கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற சில வார்த்தைகள் சம்டைம்ஸ் நம்மளோட கேர்லெஸ்னஸை காட்டுது. ஒருத்தவங்க க்ளீனாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஓசிடின்னு சொல்கிறதும், ஒரு சீரியல் முடிஞ்சிட்டா எனக்கு டிப்ரெஷனாக இருக்குதுன்னு சொல்கிறதும், ஒரு குழந்தை எனர்ஜெட்டிக்காக விளாடுறத ஏடிஹெச்டின்னு சொல்கிறதும் ரொம்ப காமனாக இப்போ நீங்கள் எல்லாரும் எல்லா இடத்துலையும் கேட்டுட்ருப்பீங்க. பட் உண்மையான ஓசிடி ஜஸ்ட் ஒரு ஹேபிட்டாக, அது ஒரு ஆன்சைட்டி டிஸார்டர். அதில் நிறைய தாட்ஸ் அண்ட் கம்பல்ஷன்ஸில் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏடிஹெச்டி ஜஸ்ட் எனர்ஜி பற்றி கிடையாது, அது ஒரு நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன் அண்ட் அதில் நிறைய ஃபோக்கஸ் அண்ட் கண்ட்ரோலில் அவங்க அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஒரு ரியல் டிப்ரெஷன் ஜஸ்ட் ஒரு மூடா அதுவும் கிடையாது, அது ஒரு ரியல் ஸ்ட்ரகிள் அண்ட் அதுக்கு நிறைய சப்போர்ட் தேவைப்படும். பீப்புள் மென்டல் ஹெல்த் டிஸார்டரை பற்றி அவேராக இருக்காங்கன்னு ஒரு சைடு சந்தோஷப்பட்டாலும், பட் உண்மையான ஸ்ட்ரகிளை இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டாகவும் ஜோக்காகவும் மாற்றுறது இஸ் நாட் ஃபேர். ஸோ நெக்ஸ்ட் டைம் ப்ளீஸ் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், பிகாஸ் உங்களோட வார்த்தைகள் ஒருத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது. இட் ஷுட் பி அ ஹீலிங். ஸோ இந்த மாதிரி மென்டல் ஹெல்த்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூ ஃபாலோவர்ஸ் அண்ட் மென்டல் ஹெல்த் டிஸார்டர் ரொம்ப கேஷுவலாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரெண்டை இந்த இடத்துல டேக் பண்ணுங்கள். ஸோ தட் வி ஸ்ப்ரெட் அவேர்னஸ் டுகெதர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை காமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.